திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்வின் நந்தகுமார், அஸ்வினி ஜோதிடம் திருச்சி, சென்னை மற்றும் கோவை. நம்ம இந்த அஸ்வினி ஜோதிடம் யூடியூப் சேனல்ல கிரக காரகத்துவ மனிதர்கள் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். தொடர்ச்சியா நம்ம இதுல சூரிய காரக மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, சந்திர காரக மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களோட குணாதிசயங்கள் என்ன இருக்கும், எப்படி இருக்கும், தோற்றம் எப்படி இருக்கும், அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும், அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்கள்ட்டையும் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட மேலான கருத்துக்கள் தெரிவிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த காணொலியில் பார்க்கக்கூடிய முக்கியமான காரகத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் காரகத்துவம். அப்போ செவ்வாய் பகவானுடைய காரகத்துவங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். யுத்தம், இராணுவம், ரத்தம், இந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷம், கோபம், பிடிவாதம், அது தன்னம்பிக்கை, இது மாதிரி நிறைய விஷயங்கள் சூரியன் செவ்வாய்க்கு காரகத்துவமா ஒரு தளபதி மாதிரி, ஒரு சேனை தலைவர் மாதிரி, ஒரு ஜாதகத்தை இயக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகமே. முக்கியமா எல்லா கிரகமும் முக்கியம்னாலும் கூட செவ்வாய் ஒரு பலமான கிரகம். ஸோ அந்த வகையில அந்த செவ்வாயுடைய காரகத்துவம் உள்ள மனிதர்கள் என்ன மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ பொதுவா செவ்வாய் காரகத்துவம் உள்ள ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு மிடுக்கு இருப்பாங்க. மிடுக்கா, ஒரு கம்பீரமா, ஒரு கெத்தா இருக்கும். அதாவது சூரியன் கெத்து வேற, செவ்வாயோட கெத்து வேற. சூரியன் ஒரு ராஜான்னா, செவ்வாய் ஒரு தளபதி, சேனை தலைவர் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சிவன் எப்படி இருப்பாரு, முருகன் எப்படி இருப்பாரு அப்படி பாருங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வைஸ் அப்படி பிரிச்சு பார்த்தீங்கன்னா இதான் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ செவ்வாய் காரகத்துடைய மனிதர்கள் பொதுவா நல்ல பலமா இருக்கக்கூடிய செவ்வாய் நிதானமா இருப்பாங்க. கோபம் அதிகமா, பலம் இல்லாதவங்க தான், அதாவது செவ்வாய் பலம் இல்லாதவங்க தான் ரொம்ப படபடப்பு, கோபம், டென்ஷன்லயே இருப்பாங்க. ஸோ பொதுவா செவ்வாய் கிரகத்தோட காரகத்தோட மனிதர்கள் செவ்வாயோட காரகம் அதிகமா இருக்குன்னா ஒரு தன்னம்பிக்கை இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும், ஒரு திமிர்த்தனமா இருப்பாங்க, ஒரு முன்கோபம் அதிகமா இருக்கும், எதுக்கும் பின்வாங்காத ஒரு நிலைமை இருக்கும். எதுவாக இருந்தாலும் நேரடியாக ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம பார்த்துடணும், எதுவாக இருந்தாலும் மோதி பார்த்துடணுங்கிற ஒரு இன்டென்ஷன் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த போலீஸ், மிலிட்ரி, அந்த வீர தீர விஷயங்கள், யுத்தம், அந்த போர், பழைய காலத்து அந்த விஷயங்கள், இது மாதிரி இதுலலாம் ரொம்ப ரொம்ப அடிக்டாக இருப்பாங்க. அதில் அந்த மாதிரி அவங்க கூடலாம் ஒரு கம்பைன்ஷிப் வச்சுக்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடய இருப்பாங்க. அதே போல் ஒரு வருஷம் போக போனாலும் கொஞ்சம் ஒரு இளமையாக இருப்பாங்க. ஒரு உடம்ப கட்டுக்கோப்பா ஃபிட்டாக வச்சுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஒரு பலமாக இருக்கிறவங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுவாங்க. லவ் மேரேஜ் இந்த மாதிரி விஷயத்துக்கு பெருசாக உள்ளே போக மாட்டாங்க. அப்படியே சப்போஸ் லவ் மேரேஜாக இருந்தால் கூட எப்படியாவது பெற்றவங்களை சம்மதிக்க வச்சு அவங்க நினைச்ச விஷயங்களை சாதிக்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் செவ்வாய் காரகத்துவ பெண்களாக இருந்தாலும் சரி, செவ்வாய் காரகத்துவ ஆண்களாக இருந்தாலும் இருப்பாங்க. பொதுவாக செவ்வாய்த்துறை காரகத்துவ பெண்களுக்கு நிமிர்ந்த நன்னடை, அந்த மாதிரி நேர்கொண்ட பார்வை அப்படி இருப்பாங்க. அந்த மந்த்லி விஷயங்கள்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ரொம்ப கரெக்டாக இருக்கும். எந்த எந்த இஷ்யூஸும் இருக்காது. அவங்க ஒரு ஒரு பிராண்ட் ஒரு பிராண்டட் மாதிரி இருப்பாங்க. ஒரு மாதிரி அவங்கள பார்த்தா கச்சிதமாக எல்லா விஷயத்துக்கும் கரெக்டாக அந்த மாதிரி ஒரு பொருந்தி போவாங்க. யுத்தம் சார்ந்த விஷயங்கள், கோபம், சண்டை, இது மாதிரி ஒரு விஷயத்துல இருக்காங்க. கடைசி குழந்தைகளா இருக்கிறதுக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே போல் ஒரு வீடு, சொத்து சுகம், ஒரு நிறைய காடு, இது மாதிரி விவசாயம் பண்ணுறதுக்கான இடங்கள், இது மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கிறதுக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. சகோதர வகையில் கொஞ்சம் ஆர்வம் உள்ளவங்க, ஒரு மாதிரி எல்லாரோடையும் இணக்கமாக போகக்கூடியவங்க, ஒரு அனுகூலமாக இருக்கக்கூடியவங்க, அதே போல் எதுக்கும் லேஸில் நோய்வாய்ப்படாமல் ஒரு ஒரு பாடி செட்டப்பும் மைண்ட் செட்டப்பும் இருக்கும். அந்த தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. எதுவாக இருந்தாலும் தன்னம்பிக்கையோட போட்டி போட்டு ஜெயிக்கிற ஒரு சேலஞ்சிங் பண்ணுற ஒரு நேச்சர் அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். விளையாட்டு வீரர்கள் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விளையாட்டு வீரர்கள் மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த மிலிட்ரி, இராணுவம், ரயில்வே அது மாதிரி இருக்கிறதுக்கு, இந்த ஃபோர்ஜிங் பண்ணுறது, அந்த சிஎன்சி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் பொதுவாகவே செவ்வாய் காரகத்துவ மனிதர்கள், செவ்வாய் பலம் அதிகமாக இருக்கிறவங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ரயில்வே ட்ராக்கை தாண்டி வர மாதிரி, ஒரு நெருப்பு சார்ந்த தொழில், ஒரு வெல்டிங், லேத்து, இது மாதிரி இதை பக்கத்தில் இருக்கக்கூடிய மாதிரி, வள்ளி தேவானை சம்மந்தப்பட்ட, முருகன் சம்மந்தப்பட்ட பெயர்கள் உள்ள மாதிரி, ஒரு இப்படி எல்லாம் இருக்கும். வீட்டு சுற்றி இது மாதிரி இருக்கிறதுக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. பொதுவாக அவங்க லேஸில் நோய் காய்ப்படாத ஒரு எரிபொருள், இது மாதிரி விஷயங்கள்ல ஒரு ஸ்ட்ராங்கு, சகோதர வகையில் ஒரு நல்ல ஆதரவு, ஒரு மாதிரி சிவந்த நிறம், சிகப்பாக இருப்பாங்க, ஒரு மாதிரி உடம்பு ஒரு சூடாகவே இருக்கும், உஷ்ணமாக இருக்கும், பம்பிங்லாம் அந்த ஒரு ஹார்ட் பம்பிங்கு, மற்றபடி ஒரு ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஒரு அக்ரெசிவ் நேச்சராக இருக்கும்.
அப்படி சுருண்டு படுத்துக்கிறது, நிதானமா வேலை செய்யறது, அந்த வேலையே இருக்காது. எதுவா இருந்தாலும் அதிரடியா முடிவெடுக்கிற மாரி இருக்கும். டக்கு டக்குன்னு வேலைகள செய்யணும்னு நெனைப்பாங்க. அடுத்தது என்ன? அடுத்தது என்ன? இன்னும் அடுத்து என்ன செய்யணும்? அப்படிங்கிற மாரி ஒரு 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 தினவெறிய தொல்கள்ன்ற மாரி ரொம்ப ஒரு அக்ரெசிவ் நேச்சரா தான் இருப்பாங்க. செவ்வாயோட இது இருக்கிறவங்கள பார்க்கும்போதே ஒரு ஃபயரா இருப்பாங்க. ஒரு ஒரு டீம்லலாம் அந்த மாரி ஒரு லீடர்ஸ் இந்த மாரி டீம்லலாம் வந்து ஒரு இருக்கிற எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு காரகத்துவம் இருப்பாங்க. இவங்க வந்து நிதானமா வேலை செய்றாங்களா? சனி பகவானோட காரகம். டக்கு டக்கு டக்குன்னு வேலை செய்றாங்களா? செவ்வாயோட காரகம். மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்களா? சந்திரன் காரகம் இப்படிலாம் நெறைய எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாரி டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த சீரிஸே நம்ம குடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து செவ்வாய் காரக மனிதர்கள் தனியா பளிச்சிட்டு தெரியறதுக்கான முக்கியமான குணங்கள்லாம் இதெல்லாம் ஒண்ணு. அதே மாரி இந்த மெட்டல்ல இந்த காப்பு கையில போட்டுக்கிறது, ஒரு மாதிரி நல்லா தூள் சம்மந்தப்பட்ட ஆ அ இதெல்லாம் வந்து இந்த பெல்ட்ஸு, தோல் ஆடைகள் அணியிறது, ஜெர்கின் போட்டுக்கிறது, அதேபோல நல்ல நல்லா ஸ்ட்ராங்கான செப்பல்ஸ் போட்டுக்கிறது, ஹை ஹீல்ஸ் மாதிரியான விஷயங்கள போட்டுக்கிறது. நான் ரொம்ப ஹைட்டு தான். நான் நல்ல வெயிட்டானவன், நல்லா ஸ்ட்ராங்கானவன் காட்டிக்கணுன்ற மாதிரியான எண்ணங்கள். ஆ முகத்துல நல்ல நல்ல முகத்த நல்லா தெளிவா அப்படியே மிடுக்கா வச்சுக்கிறது, வெட்டு காயங்கள், தழும்புகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம், அதாவது செவ்வாய் காரகத்துவ மனிதர்கள்லாம் கன்ஃபார்ம்டா நிறைய கீழ விழுந்து அடிபடுற காயங்கள், அடிதடிப்படுற அதனால ஏற்படக்கூடிய காயங்கள், வீர காயங்கள், தழும்புகள், அந்த தழும்பெல்லாம் அப்படி ஒரு மாரி ஆம், ஒரு ஒரு ரொம்ப சந்தோஷமா அதை வெளிக்காட்டிக்கிறது மாதிரியான ஒரு நேச்சருக்குள்ள இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. ஒரு மீடியமான ஹைட் வெயிட் இருந்தாலும் நல்ல பாடி ஸ்ட்ரென்த்து, ஸ்டாமினா அதிகமா இருக்கும். அவங்க வந்து இந்த எலும்பு பலம் அதிகமா இருக்கும். ஒல்லியாவே இருந்தா கூட அவங்களோட ஃபிட்னஸ்க்கு நல்லா இருக்கும். இந்த சிக்ஸ் பேக் வைக்கிற மாரியான வெயிட் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, பெருசா வெளிய தெரிய மாட்டாங்க. உடம்பு பாடி கட் எல்லாம் அப்படியே ஜிம் பாய்ஸ் மாரி இருக்கிறவங்க ஒரு கேட்டகரியா இருந்தாலும், ஆ நடிகர் தனுஷ் மாரி வந்து ஒல்லியாவே எப்பவுமே இருப்பாங்க. பட் ஆனா ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா அந்த அதோட பாடி நேச்சர் அந்த பாடி ஷேப்பே வந்து அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுத்து மெனக்கெடுவாங்க. இதுதான் வந்து அவங்களுடைய செவ்வாய் காரகத்துடைய நபர்களுடைய முக்கியமான பாயிண்ட்ஸ். இதுல அவங்க என்ன மாதிரியான குணங்கள வளர்த்துக்கணும்? என்ன மாரி குணங்கள குறைச்சுக்கணும்? இப்ப வந்து ஒரு விஷயத்துல பிடிவாதமா அத சாதிச்சே தீருவாங்க. அது என்ன விஷயம்? நல்லதுன்னா பாசிட்டிவா இருக்கும் இல்லையா? அப்ப செவ்வாய் வந்து ஒரு ஒரு நெகட்டிவா இருக்காரு அப்படின்னா, இல்ல பாசிட்டிவா இல்ல அப்படின்னா, அவங்க வந்து தேவையில்லாத ஏதாவது ஒரு இதுல ஒரு வரட்டுத்தனமா, வரட்டு பிடிவாதமா, முடியவே முடியாதுங்கிறதுல ஆணித்தனமா இருந்துட்டு வயசானவங்களா கூட இன்னும் அப்படிலாம் இருக்கிறவங்கலாம் நெறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க வேண்டான்னா வேண்டாம். என் மருமகள்ட்ட பேச மாட்டேன்னா பேச மாட்டேன்னு கடைசி வரையிலும் சாகுற வரையிலும் பேசாம முரட்டுத்தனமா இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கவங்கலாம் செவ்வாய் வீரியமா நெகட்டிவா வீரியமா இருக்காருன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து இந்த பாசிட்டிவும் நெகட்டிவும் கலந்து அதோட தோஷங்களை குறைக்க லாபங்களை நன்மைகளை அதிகப்படுத்திக்கிறதுக்கெல்லாம் பரிகாரங்கள் வந்து நம்ம அனுபவ பரிகாரங்கள் சீரீஸ்ல இருக்கு. அதை நீங்க மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இது நம்ம சேனல்ல. அதே போல இன்னும் வரக்கூடிய விஷயங்கள்லையும் அடுத்தடுத்த கிரகங்களை சொல்றது போலவே இந்த இந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கையில வச்சுக்கிட்டா, என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம தாந்திரிகமாக யூஸ் பண்ணா நம்மளும் இந்த அனைத்து கிரகங்களுடைய நல்ல தன்மைகளையும் எப்படி அடையிறது, தோஷங்களை குறைச்சிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் வர வர சீரியஸ் சொல்கிறேன். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நண்பர்கள்ட்டையும் ஷேர் பண்ணுங்கள், அவங்கள்ட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக ஆதரவு கொடுத்துருக்கோங்க அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். திருநீலகண்டம்.